Hello everyone, this is Programming Kiddo channel and I am Nandini. So last video la நம்ம கமெண்ட்ஸ்னா என்ன அதோட டைப்ஸ் அதாவது சிங்கிள் லைன் கமெண்ட் மல்டி லைன் கமெண்ட் பற்றி பார்த்துருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் இந்த வீடியோ முடிச்சோன்னா போய் பாருங்கள். அப்புறம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்ஸோட டைப், ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னா என்ன? அது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா இப்போ நான் டபுள்னு ஒரு டேட்டா டைப் கொடுத்து சேலரிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அது என்ன பண்ணுன்னா லெஃப்டில் இருக்க வேல்யூவை ரைட்டில் இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ ஆஃப் சேலரி ஈஸ் கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ சேலரிங்கிறது வேரியபிள், இது வேல்யூ. இந்த வேல்யூ சேலரிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுச்சு. அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ ஒரு வேரியபிளை எப்படி இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டேன், மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பில் வேரியபிள் 1 அதோட வேல்யூ, வேரியபிள் 2 அதோட வேல்யூ நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த num1 num2க்கு அசைன் பண்ணுறேன், அதாவது ஈக்குவல் பண்ணுறேன் ரெண்டுத்தையும். இப்போ num1ஓட வேல்யூ 15, num2ஓட வேல்யூ 100. இப்போ num1 num2 நான் ஈக்குவல் பண்ணேன்னா லெஃப்டில் இருக்க வேல்யூ ரைட்டில் இருக்கிறதுக்கு அசைன் ஆகும். அப்போ என்ன ஆகும்? num2ஓட வேல்யூ num1க்கு அசைன் ஆகும். num2ஓட வேல்யூ என்ன? 100. அப்போ num1 என்ன ஆகிடும்? 100 ஆகிடும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக printf ஃபங்க்ஷனில் நம்பர் 1 இஸ் அப்படின்னா %d இது எதுக்கு கொடுப்போம்? இன்ட் டேட்டா டைப்காக கொடுக்கறது. இன்ட் டேட்டா டைப் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. கமா num1. இப்போ num1ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணும்ல, அதனால வேரியபிள் நேம் கொடுத்துட்றோம், ரிட்டன் 0. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம், வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு, நம்பர் 1 இஸ் 100ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்கறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஒரே ப்ரோக்ராமில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது 3 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரும் வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் ஃபைல் கொடுக்குறோம், மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். மெயின் ஃபங்க்ஷனில் இப்போ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிட்டு வேரியபிள்ஸ் அதோட வேல்யூஸ் கொடுக்குறோம். இப்போ a = 9, b = 4 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அதே டேட்டா டைப்பில் வேரியபிள் நேம் கொடுக்குறோம், சம், டிஃப்ரென்ஸ், ப்ராடக்ட் அப்படின்னு 3. இப்போ சம் = a + b அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன இது பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட வேல்யூவை சம்முக்கு அசைன் பண்ணும். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக printf ஃபங்க்ஷனில் a + b = கொடுத்து %dன்னு ஏன் கொடுக்குறோம்? இன்ட் டேட்டா டைப் வேல்யூவை வாங்குறதுக்காக. ஸ்லாஷ் என்னன்னா நியூ லைன், நெக்ஸ்ட் லைன், கமா சம்முங்கிறது என்ன? வேரியபிள் நேம். ஸோ இந்த ஆட் பண்ணி அசைன் பண்ணுற வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும், அதுக்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன? a - b. அதே மாதிரி டிஃப்ரென்ஸுக்கு கொடுக்குறோம், ப்ராடக்ட்டுக்கு a × b கொடுக்குறோம், கொடுத்து printf கொடுத்து ரிட்டன் 0 பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், வேல்யூஸ்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. a + b = 13, a - b = 5 and a × b = 36. ஸோ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. இப்போ டிவிஷன் அண்ட் மாடுலஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்க்க போகிறோம். a/b
டிவிஷன் அது வந்து என்ன அவுட்புட் கொடுக்கும்னா கோஷியன்ட்டை அவுட்புட்டாக கொடுக்கும். அப்புறம் a பர்சன்டேஜ் b அதாவது மாடுலோ தான் பர்சன்டேஜ், இது நம்மளுக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும்னா ரிமைண்டராக அவுட்புட்டாக கொடுக்கும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஹெடர் ஃபைல் கொடுத்தாச்சு, மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு, இன்ட்டு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியாச்சு, வேல்யூஸ் கொடுத்தாச்சு, a ஈக்குவல் டு 13 b ஈக்குவல் டு 4 அப்படின்னு இன்ட்டு கொடுத்து வேரியபிள்ஸ் அசைன் பண்ணியாச்சு, கோஷியன்ட் ரிமைண்டர் அப்படின்னு. இப்போ கோஷியன்ட்னா என்ன, a/b. பிரிண்ட் ஃபங்க்ஷனில் a/b பர்சன்டேஜ் d ஸ்லாஷ்ன்னு கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரிமைண்டர் ஈக்குவல் டு a பர்சன்டேஜ் b கொடுத்துட்டு printf ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு கமா வேரியபிள் கொடுத்துட்டு ரிட்டர்ன் 0 பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்க அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. a/b ஈக்குவல் டு 3, ab ஈக்குவல் டு 1. a/bனா ஃபர்ஸ்ட் ஒன் 3ங்கிறது டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ். ரெண்டுத்துக்கும் அவுட்புட் பார்த்தாச்சு. அண்ட் ஒன் மோர் திங் தட் நம்ம மாடுலஸ் வந்து இன்டீஜர் டைப்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். we can use modulus only with integers. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இங்கே வந்து நான் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன், அதோட எக்ஸாம்பிள், அப்புறமேட்டு அது எப்படி சேமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளஸ் ஈக்குவலுங்கிறது ஒரு காம்பவுண்ட் ஆப்ரேட்டர். இங்கே நான் கொடுத்துருக்க எல்லாமே காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் தான். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா a ப்ளஸ் ஈக்குவல் டு b. இப்போ இதோட மீனிங் என்ன? a ப்ளஸ் ஈக்குவல் டு b அப்படின்னா a ஈக்குவல் டு a ப்ளஸ் b, நத்திங், as simple as this, அவ்வளோதான். அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு, அதோட எக்ஸாம்பிள் a மைனஸ் ஈக்குவல் டு b, அப்போனா a ஈக்குவல் டு a மைனஸ் b. இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டோம், மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம், இப்போ இன்ட்டில் வேல்யூஸ் கொடுத்துட்டோம், a ஈக்குவல் டு 13 b ஈக்குவல் டு 4 அப்படின்னு. இப்போ a ப்ளஸ் ஈக்குவல் b அப்படின்னு கொடுத்தாச்சு. அதோட மீனிங் என்ன? a ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னு அர்த்தம். அப்போ ஏவையும் பியும் ஆட் பண்ணிவிட்டு அது ஏக்கு அசைன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ printf ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம் a ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல a ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னா ஏவோட வேல்யூ வருமா, அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக a ஈக்குவல் டு பர்சன்டேஜ் d, பிகாஸ் இது ஒரு இன்ட்டு டேட்டா டைப், ஸ்லாஷ் அண்ட் நியூ லைன் கமா a வேரியபிள் நேம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூ 13, பியோட வேல்யூ 4. இப்போ a ப்ளஸ் பின்னு கொடுத்தா 13 ப்ளஸ் 4 என்ன ஆகும்? 17. அப்போ ஏவோட வேல்யூ இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது? 17. அப்போ இந்த printf ஃபங்க்ஷனில் a ஈக்குவல் டு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா 17 ஆகும். இப்போது a மைனஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன பண்ணும்? a ஈக்குவல் டு a மைனஸ் b, ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணிட்டு அதை ஏல அசைன் பண்ணிடும். ஸோ இதுக்கான printf ஃபங்க்ஷன் a ஈக்குவல் டு, அதே மாதிரி தான் இது இன்ட்டு டேட்டா டைப்புங்கிறதுனால பர்சன்டேஜ் d, நியூ லைன் கமா வேரியபிள் நேம். இப்போது இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஏவோட வேல்யூ 17 வந்துடுச்சு. அப்போ அந்த 17 தான் இங்கே மைனஸ் பண்ணும். இந்த இடத்துல 10ன்னு கொடுத்துட்டேன் பியோட வேல்யூ. அப்போ என்ன பண்ணும்? 17 மைனஸ் 10 ஈக்குவல் டு 7 வரும். அப்போ இந்த இடத்துல வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்? a ஈக்குவல் டு 7ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு a ஈக்குவல் டு 17, a ஈக்குவல் டு 7 ரெண்டு லைனுமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த லைனில் நான் சொன்ன மாதிரி a ஈக்குவல் டு 17 பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்த printfல a ஈக்குவல் டு 7 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.